யார் இந்த நல்லக்கண்ணு? பணம் பேசும் இன்றைய உலகில் மனங்கள் பேச வைத்தவர்தான் இந்த நல்லக்கண்ணு. மண்ணில் வீழும் பொழுது மலைகளை தானே எழுப்பிடுது. இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஜாதி கொடுமையில் ஒழிய வேண்டும். நான் தான் உங்கள் TK சங்கர். ஆயிரத்தி 1925 டிசம்பர் மாதம் 26 தூத்துக்குடி மாவட்டம் திருவையாகுண்டம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் இந்த நல்லக்கண்ணு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய புறனாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய காலத்தில் ஒரு முன்னுதாரணம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர்தான். இவர் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்த காலம். சொந்த மண்ணில் மக்களின் அடிமை வாழ்க்கை. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். படிப்பில் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் சமூக அக்கறை அதைவிட அவருக்கு அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்து விரக்தியடைந்த நல்லக்கண்ணு அடக்குமுறை சுற்றியிருந்த அநீதிகள் அவரை போராட்ட பாதைக்கு அழைத்துச் சென்றது. நல்லக்கண்ணுங்கிற ஒரு மாபெரும் தலைவனை இந்த தலைமுறை மறந்து விட்டது. இந்திய விடுதலைக்கு போராடி எப்படி இருக்கு பாருங்க. வாஜ்பாய் ஒரு வட இந்திய இளைஞன், தென்னிந்திய இளைஞன் நல்லக்கண்ணு. வாஜ்பாயை கேட்கிறாங்க கைது பண்ணி, இந்த போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு. ஆனா நல்லக்கண்ணு அப்படி வரல, சிறைப்படுறாரு. இளம் வயதில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் சக தோழர்களுடன் இணைந்து எதிர்ப்பு குரல்களை எழுப்பி பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். அந்த காலங்களில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் பல தடவைகள் கைது செய்யப்பட்டார். சிறையில் சித்திரவதைகளையும் அனுபவித்திருந்தார். அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன் அவர் எடுத்தாரு. அவர் சிறைச்சாலை கம்பிக்குள் அவரை அடைத்தாலும் விடுதலைக்கான சிந்தனைகளை பிரிட்டிஷ் அரசால் அடைக்க முடியவில்லை. அந்த சிறை வாசம் அவரை வாழ்நாள் இலக்காக மாற்றியது. சமத்துவம், மார்க்சியம், சமூக நீதி பற்றி சிந்தித்து 1943 கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்ரீவைகுண்டம் கிளை செயலாளராக பொறுப்பேற்றார். அப்போது அவருக்கு வயது 18. நீரும் நிலமும் மக்களின் உரிமை என்ற நம்பிக்கை அவரின் போராட்ட பாதையை வெற்றி பெற வைத்தது. என் நாடு என் மக்கள் என்ற அந்த கருத்திலும் கொள்கை பிடிப்பிலும் கடைசி வரைக்கும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தவர் என்ற பெருமைக்கு உரியவர் இந்த நல்லக்கண்ணு. 2010 தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்கைக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். பின்னர் மதுரை உயர் நீதிமன்ற கிளை தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ள தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அன்றும் இன்றும் கூட அவரின் வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் இல்லை. பதவியில் இருந்த காலம் வரை அவர் எந்த பேராசை பிடித்த மனிதனாகவும் இருந்ததில்லை. அவருக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிதியை கூட தனக்கு வைத்துக் கொள்ளாமல் மக்கள் நலத்துக்காக வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காலத்தில் ஆட்டோவில் பயணிக்க கூட பணமில்லாமல் வெறும் 20 ரூபாயை எடுத்துக்கொண்டு நகர பேருந்தில் பயணித்த பெருமையும் நல்லக்கண்ணுக்குண்டு. காம்ரேட்கள் கொடுத்த 1 கோடியை கட்சிக்காகவே கொடுத்த ரியல் கம்யூனிஸ்ட் காம்ரேட் தனக்காக ஒரு கார் கூட வாங்காத எளிமையின் சிகரம். இன்று பல தனியார் மருத்துவமனைகள் வசதிகள் படைத்தது இருந்தாலும் அரச மருத்துவமனையில் உயிரிழந்த ஓர் அதிசய அரசியல்வாதி. 2500 ரூபாய் கட்சி அடிப்படை சம்பளமாக பெற்றுக்கொண்டு மனைவியின் ஓய்வூதியமாக 4500 ரூபாய் வருகிறது.
இவை போதும் எனக்கு, இதற்கு மேல் வைத்திருந்து என்ன செய்ய போகிறேன் என்ற கண்ணியத்தின் கடைசி கையிருப்பு நல்ல கண்ணு. இன்று நல்ல கண்ணு பெயரல்ல. இன்றைய இளத்தலைமுறையினருக்கும் சரி, இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் சரி, இவர் ஒரு பாடமாக இன்று அமையட்டும். நல்ல கண்ணு பெயரல்ல, ஒரு நேர்மையின் வெளிப்பாடு. பணமில்லாமல் மரியாதையை பெறலாம் என்பதற்கு நல்ல கண்ணும் ஒரு முன்னுதாரணம். அதிகாரமில்லாமல் அதிகமான செல்வாக்கை பெறலாம் என்பதற்கும் நல்ல கண்ணு ஒரு முன்னுதாரணம். ஊழல் நிறைந்த உலகில் நீ யார் என்று நிரூபித்தாய். சிவப்பு கொடிக்கு ஏற்றவாறு உன் மன உறுதியும் இன்று வெற்றி பெற்றது. எனது இதய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது வலையொலி பதிவுகளையும் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது வலையொலி பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவையும் கருத்துக்களையும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். அன்புடன் டி.கே. சங்கர்.